சம்மர் சீசன் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிச்சு. தலையெல்லாம் அதிகமா ஷெட்டிங் விடவே இப்போ அடிக்கடிக்கு ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆஃபீஸ் போகத்துக்குள்ளவே அதுக்குள்ள ஷெட்டிங் விட்டு தலையெல்லாம் ஈரமாயிடுது. வெயில் சொல்லவே தேவையில்லைங்க. காலையில இப்போ 9, 10 மணிக்கெல்லாமே 12 மணி வெயில் மாரி அப்படி காயுது. அப்படியே நானும் சிம்பிளா மேக்கப் போட்டுட்டு ஆஃபீஸ் ரெடி ஆயிட்டேன். இந்த சம்மர் வந்ததால சன்ஸ்கிரீன் ரொம்ப மஸ்ட்டா இருக்கு. சன்ஸ்கிரீன் போடாம நம்ம இந்த வெயில்ல போனோம்னா அவ்வளோதான் நம்ம ஸ்கின்னு காலி. லஞ்ச் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. லஞ்ச்லாம் குடுத்து பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சியாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் செய்யணும். பால்வாடி சத்து மாவு வச்சிருந்தோம். சரி அத வச்சு அப்படியே உருண்டை மாதிரி பண்ணிடலான்ட்டு உருண்டை தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு வந்து சத்து மாவு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில நல்லா கிளறி உருண்டை மாரி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். சாப்பிட டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து சின்ன வயசுல எங்களுக்கு பால்வாடியில குடுப்பாங்க. அப்பலாம் சரியா சாப்பிட மாட்டோம். வேணான்னு தூக்கி போடுவோம். அதனோட மகிமை அப்ப தெரியல. இப்போ வந்து அது நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பால்வாடி சத்து மாவு பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சிக்கு குடுத்துருந்தாங்க. அவளுக்கு பாப்பா பொறந்திருக்கு. அதனால அவளுக்கு குடுத்ததால எனக்கு கொஞ்சம் குடுத்தாங்க. அதில அப்பப்போ இந்த உருண்டை மாரி புடிச்சு நாங்களும் அப்படியே சாப்பிட்டுடுவோம். இந்த சத்து மாவு உருண்டை பார்த்தீங்கன்னா, எனக்கும் அக்காவுக்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கூட வந்து ஃப்ரூட்ஸ் பப்பாளி பழம் கொஞ்சம் வச்சுட்டு, அது கூட நட்ஸ் பழம் எடுத்துக்கிட்டேன். இது 3ம் சாப்பிட்டாவே வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். பசிக்கவே பசிக்காது. அதோட நம்ம லஞ்ச் அப்படியே எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு வந்து பாலக்கீரை போட்டு சாம்பார் மாரி வச்சுட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், சுண்டல், அதுக்கப்புறம் புதினா. அதுதான் வந்து லஞ்ச்சு. இந்த மாதிரி பேலன்ஸ் ஃபுட் எடுக்கும்போது ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும்.